ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் வெரைட்டி தாங்க. பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம வெஜ் சாண்ட்விச்சு, எக் சாண்ட்விச் இதெல்லாம் செய்வோம் இல்லையா. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரெட் பீன்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு நம்ம பிளாக் சென்னா, ஒயிட் சென்னா இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மணி நேரம் ஊறின ரெட் பீன்ஸை குக்கரில் சேர்த்துட்டு 7-8 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா மசியணும், அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு ஹாஃப் பெரிய வெங்காயம், ஒரு சில்லி, அதாவது விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ரீன் சில்லி ஒன்று எடுத்திருக்கேன், கொரியாண்டர் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மயோனைஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் மயோனைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால ஹங்கர்டு எடுத்திருக்கேன். இந்த ஹங்கர்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் உர ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டேன். இது எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. இப்போ நான் திக்கான ஒரு ஹங்கர்ட் கிடச்சிருக்கு நமக்கு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இன்றைக்கி பிரெட் ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க இல்லையா, கிட்ஸ் ப்ரெட்டு, அதுதான் நான் எடுத்திருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு தனியாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்கிட்ட இந்த ப்ரெட் இருந்ததுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வேக வச்சுருந்த ரெட் பீனை எடுத்து நல்லா மசிச்சிக்க போகிறேன். இந்த சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் இங்கே இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது இந்த வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இந்த ரெட் பீனுக்கு பதிலாக நம்ம பிளாக் சென்னா, ஒயிட் சென்னா அப்படின்னா நிலக்கடலை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம், பச்சைப்பயிறு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, சென்னா வெரைட்டி இல்லைன்னா பீன் வெரைட்டி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேஷரில் வச்சு மேஷ் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். நம்ம மிக்சர் ஜாரில் போட்டோம்னா ஒரு மாதிரி வளவலன்னு கூட ஆகிடலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேஷ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம விப் பண்ணி, அதாவது பல்ஸ் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே முடிஞ்ச வரைக்கும் மேஷர் வச்சே யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா வெந்திருந்ததுனால நம்ம மேஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமான இல்லைங்க, ரொம்ப சுலபமாகவே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பீனை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் இந்த பீன் கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் இதோட எசன்ஸ் எல்லாம் இந்த பீனோட நல்லா மிங்கிள் ஆகி வரும். இது எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சுங்க. அடுத்தது ஹங்கர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் மைனஸ் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஹங்கர்ட் இருந்தாலும் இது நான் சேர்த்துக்கிறேன். ஹங்கர்ட் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் கடைகளில் கிடைக்கிற இந்த கட்டி தயிர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னாலே ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க தயிரே எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலையோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்லேயோ போட்டு வச்சிட்டோம்னாக்க அந்த தண்ணியெல்லாம் ட்ராப்பாக கீழே விழுந்துடும். நமக்கு திக்கான அந்த தயிர் மட்டும் கிடைக்கும், அந்த கேர்டு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த ஹங்கர்டு இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த தயிரும் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்கலாம் இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷான தயிர் தான். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சாட் மசாலாவும் ரொம்ப மஸ்ட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சாண்ட்விச்சு. அப்படி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் இருக்குது அப்படின்னா கூட கரம் மசாலா கூட ஆம்ச்சூர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் சேர்த்தோம்னா தான் இந்த சாண்ட்விச் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்துட்டோம்னாக்கா பிரெட் சாண்ட்விச் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையான இந்த மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஒரு ஃப்ளாட்டாக இருக்க தவா, பேன் இந்த மாதிரி சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த பிரெட் ஸ்லைஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு அது மேலே இந்த ஃபில்லிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது சின்ன சின்ன பிரெட் ஸ்லைஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நான் முதல்ல அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பிரெட் ஸ்லைஸை தவாலையே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இருக்கலாம். இன்றைக்கி இதில் சீஸ் கூட எதுவும் நான் யூஸ் பண்ணலைங்க, நான் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடான பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் அப்படி இல்லைனாக்கா வெண்ணெய், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட் ரைஸ் இதை எடுத்து இதில் வச்சுக்கிறேங்க. இது ஒரு 4 நான் வச்சுக்கிறேன். இதுவே சாண்ட்விச் பிரெட் எடுத்திருந்தேனாக்கா அது ஒரு 2 தான் வச்சுருக்க முடியும். இன்றைக்கி இதில் 4 வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ளாட் பாட்டமாக இருக்க பேன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளாட் பாட்டம் இருக்க கடாய், தோசை தவா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பாட்டம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஈவனாக டோஸ்ட் ஆகி வந்த மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் ஃப்ளாட் பாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பறதுக்கு முன்னாடி நான் டர்னர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டர்னர் இல்லை அப்படின்னாக்க நம்ம இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மேலே வெயிட் கொடுத்து நம்ம திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒன்றா ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனாக்கா மேலே வெயிட் கொடுத்து நம்ம திருப்பி போட்டோம்னா தான் சாண்ட்விச் மேக்கர் இல்லாமையே நமக்கு நல்லா சாண்ட்விச் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சுங்க. இன்னொரு சைடும் திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் வெயிட் கொடுத்து தான் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா சாண்ட்விச்சும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி தாங்க நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ப்ரோட்டீன் சேர்ந்தால் தான் நம்ம உடம்புல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு புது புது செல்ஸ் உருவாகும். அப்படி உருவாச்சுன்னா தான் நம்ம உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்போலாம் நம்ம சீஸு, ஆயில், நமக்கு ஸ்நாக்குனாலே வந்து ஆயில் கண்டிப்பாக வந்துடுதுங்க. நம்ம சுண்டல் சாப்பிடுவோம், இல்லைன்னா கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாமே எடுத்துப்போம். ஆனால் பட் அது எவ்வளோ அப்படியே தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கு டிப் பண்ணுறதுக்கு சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி வினிகர் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண இந்த பச்சையாக அரைப்போம்ல அந்த சட்னி தான். தக்காளி, கொத்தமல்லி தழை, உப்பு, வரமிளகாய் இதெல்லாம் அரைச்ச நம்ம சட்னி தான் இது யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி கம்மியான பொருட்கள் வச்சு நல்ல ஒரு தரமான ஸ்நாக் பார்த்தாச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.